கூட்டணிக்கு நம்ம அதிமுக போலன்னு சொன்னோன்னே 2 நாளுக்கு முன்னாடி அதிமுக பிரச்சாரம் ஆரம்பிச்சுட்டாங்க. ஷூட்டிங் அவர் கரூர்ல பண்ணாரு. எவ்வளவு கொடூரமான கேவலமான மனநிலை இருந்தா இப்படி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க அதிமுகவும் பிஜேபி. என்னைக்கு மதசார்பற்ற சமூக நீதின்னு சொன்னாரோ அன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் 3 பேரும் சேர்ந்து எதிர்க்கக்கூடிய வலிமையான தலைவர் மாறிட்டார். எங்கள் மேலுதான் எல்லா பிரஷரும், எல்லா அடியும் விழுவுது. திமுக காரன் போலீஸ் வச்சு அடிக்கிறாங்க. டெல்லியில இருந்து படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது அடிக்கிறாங்க. அதிமுக இபிஎஸ் காலத்துல இருந்து கடுமையான பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க. இந்த பணபலம் கூட்டணி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம மதசார்பற்ற கொள்கையில இருக்குன்னு சொன்னவொடனே கூட்டணிக்கு நம்ம அதிமுக போலன்னு சொன்னோடனே 2 நாளுக்கு முன்னாடி அதிமுக பிரச்சாரம் ஆரம்பிச்சுட்டாங்க. அது என்ன? ஷூட்டிங் அவர் கரூர்ல பண்ணாரு. எவ்வளவு கொடூரமான கேவலமான மனநிலை இருந்தா இப்படி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க அதிமுகவும் பிஜேபியும்? சொல்லுங்க. அவங்கதான் கரூருக்கு வந்தாங்க. அங்க இருக்கிற இபிஎஸ் பொதுச்சாளர் தான் சொன்னாங்க இது திமுக தான் காரணம்னு. பிஜேபி குழுவே சொன்னாங்க இது அவங்கதான் காரணம்னு. ஆனா என்னைக்கு மதசார்பற்ற சமூக நீதின்னு சொன்னாரோ அன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் 3 பேரும் சேர்ந்து எதிர்க்கக்கூடிய வலிமையான தலைவர் மாறிட்டார். முன்னாடி வெறும் திமுக மட்டும் எடுத்துட்டு இருந்தார். என்னைக்கு ரம்ஜான் மந்த்ல நம்மளுடைய சகோதர சகோதரிகளுடன் டிக்ளேர் பண்ணாரோ இன்றைக்கு உறுதியாக மன நிறைவுடன் சொல்லுகிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக. இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நோம்போடைய உங்களுடைய சந்தோஷமான மகிழ்ச்சியோட நாள் சொல்றோம். நாங்கள் மட்டும்தான் உண்மையாக உறுதியாக உங்களுடன் எப்பொழுதும் இருப்போம். எப்பொழுதும் இல்ல, உயிர் உள்ள வரை எங்கள் மீது தாக்குதல் ஏற்பட்டாலும் எங்களுடைய எலும்புகள் உடைக்கப்பட்டாலும் மதசார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதி கொள்கையிலும் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம் என்பதை நாங்கள் இங்க பதிவு பண்றோம். நாங்க ரமலான் மாநிலத்துல அந்த அளவிற்கு எங்களுக்கு நீதி வேண்டும். எங்கள் மேலுதான் எல்லா பிரஷரும், எல்லா அடியும் விழுவுது. திமுக காரன் போலீஸ் வச்சு அடிக்கிறாங்க. டெல்லியில இருந்து படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது அடிக்கிறாங்க. அதிமுக இபிஎஸ் காலத்துல இருந்து கடுமையான பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க. ஆனால் இதையெல்லாம் அமைதியாக தன்னுடைய பிரச்சாரம் மூலமாகவும் மக்களுடைய ஆதரவு எங்கிருந்து உருவாகுதுன்னா நம்ம தலைவர்கிட்ட ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? உண்மை, நேர்மை, இன்னொன்னு துணிவு. இந்த 3ம் தான் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ அதை நாம் நம்புவோம். போதும். இது யார் எந்த கட்சிக்கிட்டையும் கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், எந்த கட்சிக்கிட்டையும் கிடையாது. அதனால இந்த ஒரு போலியான பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க. என்ன பிரச்சாரம்? இப்ப சொன்னாங்களே பாருங்க, கரூர்ல அவர் ஷூட்டிங் நடத்தினாரா? நான் ஷூட்டிங் போனேன். மகாபலிபுரம் பக்கத்துல ஒரு 150 ஏக்கர்ல பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் கிளம்பி வாங்கன்னு சொன்னா 10 நிமிஷத்துல 50,000 பேர் நிப்பாங்க. 10 நிமிஷத்துல 50,000 பேர் நிப்பாங்க மாட்டாங்களா? அப்ப கரூர்ல பிரச்சாரம் போன்ற இடத்துல ஷூட்டிங் எடுத்தான்னு ஒரு பொய்யான தகவலை பரப்பி நம்மளுடைய உறவுகளை இழந்து 41 உலகங்கள் இருந்து இன்றைக்கும் வருத்தத்துல இருக்கும். அவங்களை அசிங்கப்படுத்தக்கூடிய செயலை இந்த அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை நாங்கள் தூக்கி எறிவோம். மக்களே தூக்கி எறிவாங்க. அதை யார் உருவாக்குனதுன்னு தெரியும். அதுக்குதான் போயிட்டு வந்தார் செந்தில் பாலாஜி என்குறிக்கு. உண்மைகள் தெரியும். நாளைக்கு ஒரு நாள் எல்லா உண்மைகளும் தெரியும். கரெக்டான நீதிமன்றமும் கரெக்டான ஒரு ஆபீசரும் வருவாங்க. வராமலாம் இருக்க மாட்டாங்க. உண்மை எப்பொழுதும் ஜெயிக்கும். அதை நாங்க நம்புறோம். எப்பயுமே நாங்கள் உண்மையை பக்கம் நிக்கிறோம். அந்த உண்மை எப்பொழுதும் ஜெயிக்கும்.